ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் காமிக் மீனியா. லாஸ்ட் வீடியோ ஒயிட் பிளட்ல இன்டர்வியூ ஹயான்னு சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்ணி வேம்பையர்ஸை கொல்லலாம்னு முடிவு பண்ற வர பார்த்திருப்போம். அடுத்த நாள் ஒரு ஃப்ரெஷ்ஷான மார்னிங்ல யுன்டே எழுந்து குளிச்சுட்டு நியூஸ் பேப்பர்லாம் படிச்சுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரெஷ்ஷா இருக்க ட்ரிங்க குடிக்கலாம்னு போறப்ப பார்த்தா அங்க ஹயான் உட்காந்துட்டு இருக்கா. அவளை பார்த்து யுன்டே ஷாக் ஆகி அவனோட ரோபு மறைச்சு இங்க என்ன பண்றான்னு கத்துனா. ஹயானும் ஏன் என்னாச்சுன்னு புரியாம கேட்டான். அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது. நேத்து நைட் பேசி முடிச்சுட்டு போலான்றப்போ ஹயான் கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டு போறதா சொன்னா. அதான் இன்றைய திரும்பி வந்து பார்த்தப்ப அவ அங்கேயேதான் உட்காந்துட்டு இருந்தா. சோ அவளுக்கு போக இடம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அதனால அவன் அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தான். ஏதோ ஒரு காரணத்தினால அவன் தனியா தங்கி இருக்கிறதாவும் அவளை கெஸ்ட் ரூம்ல தங்கிக்கோங்க சொன்னான். ஹயானுக்கு அவன் இப்படி இடைஞ்சல் பண்றது கஷ்டமா இருந்தது. ஆனா இன்ட்டு எப்படி நம்ம பிளான் பண்ண ஒரு இடம் வேணும்ல, அந்த மாதிரி ஒரு இடம் இதை நினைச்சுக்கோன்னு சொல்லியிருப்பான். இப்ப அதை நினைச்சு பார்த்து அதை மறந்தே போயிட்டேன்னு நினைச்சு எம்பாரசிங்கா ஃபீல் பண்ணி ஆமா நீ எதுவும் பாக்கலன்னு கேட்க அவளும் இல்லன்னு சொல்லி கிரேசியா இருக்குன்னு சொன்னதும் அவனுக்கு இன்னும் எம்பாரசிங் ஆச்சு. கொஞ்ச நேரத்துல ஒரு லேடி கிட்ட ஒரு ஆள் சண்டை போட்டுட்டு இருந்தான். அவங்களுக்குள்ள டிவோர்ஸ் ஆயிடுச்சு போல. ஆனா அவன் இப்பவும் அவங்கள அபியூஸ் பண்ணிட்டு இருக்கான். வேம்பியர்ஸ் கொண்டு இறையாக்கிடுவான்னு அவங்கள போட்டு மிரட்டிட்டு இருந்தான். இதுல கை நீட்டி வேற அடிக்க வேற வந்தான். அப்ப நம்ம இன்டே வந்து அந்த ஆளை தடுத்தான். அந்த ஆள் இன்னும் கடுப்பாகி இன்டேவே அடிக்க வந்தான். ஆனா அவன் அந்த ஆளை ஒரே அடி போட்டு கீழே தள்ளி அவனை உள்ள கூப்பிட்டு போங்கன்னு அரெஸ்ட் பண்ண சொன்னான். இந்த ஆளை இவ்வளவும் பண்ணது போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி வேற. கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த லேடி வந்து ஒரு சூப் கொடுத்து இன்றைக்கு அவங்களோட நன்றியை தெரிவிச்சாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு ஆளு வந்தான். அவன் பேரு ஜூவான். சிகரெட்டை பத்த வச்சுட்டு இந்த இடம் பழகிருச்சா, நீங்க வர்றதுக்காகவே அப்ளை பண்ணேன்னு கேள்விப்பட்டேன்னு இன்டே கேட்க அவனும் சிரிச்சுட்டே நான் இங்க வந்ததே உங்ககிட்ட இருந்த கத்துக்கதான் இன்ஸ்பெக்டர் இன்டேன்னு ரெண்டு பேரும் கொஞ்சம் நல்லா பேசிட்டு இருந்தாங்க. அங்க தூரத்துல முன்னாடி ஒரு லஞ்சம் வாங்கின போலீஸ்காரனை பார்த்தோம்ல, அவன் சீஃப் கிட்ட பெரிய ப்ரோட்டஸ்ட் நடக்க போகுது, நம்ம அதுக்கு தயாரா இருக்கணும், இந்த போராட்டம் பண்றவங்க எல்லாம் கடுப்பேத்துறாங்க, வேம்பயர்ஸ்னா அதுங்களே வந்து சரண்டர் ஆக போகுது, மக்களுக்கு தேவைன்னா அவங்களே போய் அதுங்களை வேட்டையாட வேண்டியதானு நம்மளை போட்டு உயிர் எடுக்கிறாங்க, நான் அவங்க கிட்ட வயலண்டா நடந்துக்க போறேன்னு ஓவரா பேசிட்டு வந்துட்டு இருந்தாரு. சீஃப் திரும்பி இப்ப மக்கள் எல்லாரும் வேம்பயர்ஸ்னால அசௌகரியமா இருக்காங்க, இந்த நிலைமை அவங்க எப்படி நம்ம மிரட்ட முடியும், அது மட்டும் இல்ல அவங்கள சேஃபா வச்சுக்கிறது நம்மளோட வேலை, அவங்களோட சேஃப்டி தான் நமக்கு முக்கியம், அவங்கள காயப்படுத்தின அலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போனாங்க. அப்படி போறப்போ சைட்ல திரும்பி பார்த்து யுன்டியா பார்த்துட்டு தான் போனாங்க. பக்கத்துல இருந்த ஜூவானு உள்ள போறதா சொன்னான். யுன்டியா அவனோட மனசுல ரத்த வேலை ஓட போறதுக்கான ஆரம்பமா இதுன்னு நினைச்சான். அந்த நைட்டு ஹயான் கிட்ட என்டி அந்த நாய்ங்க எல்லா இடத்துல இருக்கானுங்க, நம்ம அதுங்களை பொறுமையா டீல் பண்ணணும்னு சொல்ல ஹயானோ இல்ல நம்ம சீக்கிரம் முடிவு பண்ணணும், லூசி அப்படி பண்ணதுக்கு அப்புறம் அந்த நாய்ங்க சும்மா இருக்காதுங்கன்னு சொன்னா. ஆனா இன்டி என்னோட வேலை ஏதோ ஒரு தெரியாத காரணம் தடுக்குது, அதனால என்னால இன்ஃபர்மேஷனை சேகரிக்க கஷ்டமா இருக்கு, சோ நம்ம துல்லியமா பிளான் பண்ணிதான் எதுனால பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணா. அதுவும் அவ யாரையும் நம்பாததாலதான் அவளோட இன்வெஸ்டிகேஷனை வீட்டுல பண்றதாவும் சொன்னான். அடுத்து கொஞ்ச நேரத்துல பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாங்க. பார்த்தா அங்கேயும் ஒரு லைன் இருக்கலாம்னு சந்தேகப்பட்டுதான் வந்திருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஹயான் சர்ச்ல இருந்த மாதிரி இருக்கு. ஆப்போசிட்ல ஃபாதர் அந்த சுவருக்கு இடையில மாட்டிக்கிட்டு ஹயான் ஏன் என்ன காப்பாத்துலன்னு கோவமா கேட்டாரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹயான் தூக்கத்துல இருந்து கண்முழிச்சிருக்கா. அந்த கிரவுனை கையில வச்சு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருந்தா. அதே காலையில இன்னொரு பக்கம் ஒரு பாட்டியமா அவங்க வச்சிருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கீழே போட்டுட்டாங்க. ஆனா அந்த இடத்துல யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. அப்ப அந்த இடத்துக்கு சீஃப் தான் வந்து பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதே இடத்துலதான் ஜூவானும் இன்டேவும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஜூவான் இன்டே கிட்ட சீஃபை பார்த்து அவங்களோட இருந்தவங்க எல்லாம் பொறாமப்பட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், ஆனா அவங்க எந்த ஒழுல பண்ணாம ப்ரொமோஷன் ஆகி வந்திருக்காங்க, அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சது அவங்க மக்கள் மேல இவ்வளவு அன்பா இருக்கிறதாலதான், அவங்க வேற லெவல்னு சொல்ல உண்மைதான் ஒத்துக்கிறேன்னு இன்டே சொல்லி அவன் அவனோட சிகரெட்டை மறந்துட்டதா சொன்னான். அப்போ ஜூவான் நீங்க இன்டர்பிரேட்ல தானே யூஸ் பண்ணுவீங்கன்னு கரெக்டா காட்ட இன்டேவும் சர்ப்ரைஸ் ஆகி அதை எடுத்துக்கிட்டான். அப்ப இன்டே மேல பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பமாக போகுதுன்னு நினைச்சான். மேல ஹயான் தான் இவங்கள பாத்துட்டு இருந்தா. என்னன்னு பார்த்தா நேத்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி வெஸ்ட் சைட்ல லூசி இருந்தால மறுபடியும் அங்க லைன் இருக்க வாய்ப்பு இல்ல. ஆனா அதுக்கு பதிலா அவன மாதிரி செயல்படுற ஒரு வேம்பையர் இருந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணலாம். அவங்க காடுக்கு கீழே டைரக்டா வேலை பாக்குறவங்க. இந்த பர்சனால மட்டும்தான் வேம்பையர்ஸோட அட்டூழியத்தை இருக்க முடியும். லயன்ஸ் அதுங்களோட இடத்தையும் அடையாளத்தையும் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. லூசியோட இறப்புக்கு அப்புறம் அவங்கள பத்தி இன்ஃபர்மேஷன் வருது நின்றுச்சு. யார் அதை பண்றாங்கன்னு தெரியல. சீஃபை பிடிச்சா நம்ம தேடுற லயன்ஸை பத்தின இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குன்னு சொன்னா. ஹயானுமே சீஃபை அவளே பிடிக்கிறதாவும் சொன்னா.
இப்போ கரண்ட்ல சீஃப் அவங்களோட லவ்வர் கிட்ட பிரேக்ல பேசுற வழக்கம் உண்டு. அந்த கேப்ல தான் அவங்க வச்சிருக்க லேப்டாப்பை ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த டைம்ல தான் ஹயான் உள்ள புகுந்து வேம்பையர்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸை யூஎஸ்பி டிரைவ்ல கலெக்ட் பண்ணணும். அதுக்காக தான் இப்ப ஹயான் உள்ள வந்திருக்கா. இன்டேவோ அவளோட கால்ல கனெக்ட் ஆகி இருந்தா. சீக்கிரமா ஆக்சஸ் பண்ணி எடுத்துட்டு போயிடணும்னு ஹயான் நினைச்சு அதை ஏத்த பார்த்தா. ஆனா அந்த ஃபைல் ரொம்ப பெருசா இருந்தது. அதுவும் இல்லாம அதை காப்பி ஆகுறப்போ ஏதோ ஒரு சவுண்ட் வேற போட்டுச்சு. அந்த சவுண்டு சீஃபோட காதுக்கும் கேட்டுச்சு. இப்ப மட்டும் ஹயான் மாட்டிக்கிட்டானா எல்லா இன்ஃபர்மேஷனும் பாலா போயிரும். பேசாம சீஃபை கொன்றலாமான்னு யோசிச்சு, ஆனா அது இன்னும் சுச்சுவேஷனை மோசமாக்கும்னு நினைச்சு அது வேண்டாம்னு முடிவு பண்ணி டேபிள் கீழே மறைஞ்சா. சீஃப் வேற யார் அது, மரியாதையா வெளியே வந்துருங்கன்னு கோவமா சொன்னாங்க. அவங்கள பார்க்கவே கண்டிப்பா வேம்பயர் மாதிரிதான் தெரிஞ்சது. இந்த ஃபைல் வேற இன்னும் காப்பி ஆயிட்டு கிடக்குது. அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா ஜூவா வந்து இன்டர்வியூ வந்து சீஃப கூப்பிட்டாங்க. இன்னைக்குதான் ப்ரோட்டெஸ்ட், நீங்க போன் வேற எடுக்கல, ஆனா அங்க எல்லாமே ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கேன்னு சொல்ல இந்த சீஃப் விட மாட்டாங்க போல. கோபத்தோட அந்த டேபிள் கிட்ட வந்து பார்த்தாங்க. ஆனா அங்க பார்த்தா நம்ம ஹயான் இல்ல. நல்ல வேலையா அங்க இருந்த ஜன்னல் வேலையா தப்பிச்சு வெளியே வந்தா, கையில லேப்டாப்போட. சீஃபு கொஞ்சம் நார்மலா சரி போலாமான்னு கேட்டு அங்க இருந்து போனாங்க. கொஞ்ச நேரத்துல அதே மாதிரில சீஃப் போராட்டத்துக்கு போனதால 2 பேரும் அந்த லேப்பை செக் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தாங்க. அப்போ ஹயான் அது சீஃப் இல்ல, சீஃபோட லவ்வர் தான் அதுக்கு காரணம்னு சொல்ல, திடீர்னு பார்த்தா யாரோ கதவுக்கு பின்னாடி இருந்து வர மாதிரி இருந்தது. பார்த்தா ஜூவான் தான் வந்து உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறான். 2 பேரும் ஷாக் ஆகி எழுந்து நின்னாங்க. சரி அது முக்கியம் இல்ல, ஆமா இதை திருடி எதுவும் பண்ண போறீங்களா என்ன? சவுத் கொரியாவோட கிரேட் போலீஸ் ஆபீசர் பியூர் பிளட் வேம்பயர் ஹயானோட இருக்காங்கன்னு சொல்ல, ஹயானை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு ஹயான் நினைச்சா. நீ மறைஞ்சு இருந்தாலும் நாங்க 10 வருஷமா பில் பண்ண இந்த நெட்வொர்க் நீ நினைச்சதோட பெருசு, உன்னை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். மரியாதையா அந்த லேப்டாப்பை கொடுத்துட்டா நான் உன்னை போக விட்டுடுறான்னு ஜூவான் இன்டர்வியூ பார்த்து சொன்னா. அப்ப இன்ட்டு செக்ஷுவல் அசால்ட், கிட்னாப், மணி லாண்டரிங் இது எல்லாத்தோட ட்ரேஸும் அழிச்சிருக்க. ரெட் பாம் கிளப் சேஃப்னு சொல்லி வர வச்சு மக்களை சாப்பிட்டுருக்கீங்க. ஆனா அந்த கிளப்பை பத்தி ஒரு சின்ன ஆர்டிக்கல் கூட வெளியே வரல. நான் சீஃப் அவங்களோட திறமைய வச்சு மேல வந்தாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க வெறும் கைப்பாவதா. சரி என்னமோ, ஆனா இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நாங்க வேம்பையர்ஸை ஒழிச்சு கட்டிடுவோம்னு லேப்டாப்பை காட்டி சொல்லும் போதே அந்த ஜூவான் அந்த லேப்டாப்பை நாஸ்தி பண்ணிட்டான். ஆனா நான் இன்டர் கிட்ட ஆல்ரெடி டிரைவ்ல ஒரு காப்பி இருக்கு. உன்னை பத்தி எப்படி தெரியும்னு தானே கேட்ட. நீ மட்டும் என்னை பத்தி ஆராயல, உன்னை பத்தியே நான் விசாரிச்சேன். யாருக்குமே நான் என்ன பிராண்ட் சிகரெட் யூஸ் பண்றேன்னு தெரியாது. நீ கொஞ்சம் இன்னும் நல்லா வேலை பண்ணிருக்கணும்னு இன்டே சொன்னா. பார்த்தா அந்த முன்னாடி சிகரெட் கொடுத்த டைம்லயே இன்டேக்கு மேல சந்தேகம் வந்திருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நைட் இவங்க வேறதான் முடிவு பண்ணியிருந்தாங்க. அவங்க வச்சிருந்த டிராப்லயும் இப்ப ஜூவான் மாட்டிக்கிட்டான். யுன்டே கைவிலங்க வீசி அவனை மாட்டிக்க சொன்னான். ஆனா ஜூவான் மாட்டிக்கிட்டா நான் செத்து போயிருவேன், ஆனா அப்படி இல்லாட்டி நான் இன்னும் 3 வருஷத்துல செத்து போயிருவேன், நானே மாட்டிப்பேன் நினைச்சேன்னு கேட்க, ஹயான் கோவமா உன்னை காயப்படுத்த விரும்பல, அதனால ஒழுங்கா சரணடைஞ்சிருன்னு சொன்னா. அவளோட அந்த பார்வையாலே ஜூவானால எதுவும் பண்ண முடியல. அவனும் சரின்னு சொல்லி சரணடைகிற மாதிரி போய் அவன்கிட்ட இருந்த ஒரு எலக்ட்ரிக் வலையை இன்டே மேல போட வந்தான். நல்ல வேலை அதுல இருந்து ஹயான் இன்டேவை தலை விட்டு காப்பாத்திட்டான். ஆனா அந்த கேப்பை யூஸ் பண்ணி ஜூவான் அங்க இருந்து தப்பிச்சு போனான். மக்கள் எல்லாரும் வேம்பயர் அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சாங்க. ஹயானு பின்னாடி இன்டேவை வர சொல்லிட்டு ஜூவானை ஃபாலோ பண்ணிட்டு போனா. தனியான இடத்துக்கு கூப்பிட்டு வந்து பிடிச்சிடலாம்னு நினைச்சிட்டு போயிட்டே இருந்தா. பார்த்தா அந்த இடத்துலதான் மக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் தங்களை வேம்பயர்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்த சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த கூட்டத்துக்கு மத்தியில தான் இந்த ஜூவான் நின்னுட்டு இருக்கான். அவன் நினைச்ச மாதிரி ஹயான் அங்க எதுவும் பண்ண முடியாம நின்னுட்டு இருந்தா. அவன் இங்க ஏதாவது பண்ணா மக்களுக்கு ஆபத்து வரும்னு பயந்தா. ஹயானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த ஜூவான் வேணும்னு மக்களுக்கு மத்தியில நடந்து போயிட்டு இருக்கான். ஹயான் மனசுல நான் இப்ப என்ன பண்றது ஃபாதர், என்னால மக்கள் காயப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும், என்னால உங்களையும் காப்பாத்த முடியல, எனக்கு தன்னம்பிக்கையே இல்ல, நான் மட்டும் வேம்பயர் எல்லாமே இருந்தான்னு யோசிக்கிறப்போ அந்த ஜூவான் திரும்பி பார்த்து நான் தேடுறத கண்டுபிடிக்கிற வர அங்கேயே நாய் மாதிரி உட்கார்ந்துட்டுன்னு சொன்னா. ஆனா ஹயான் அதெல்லாம் எதுவும் கண்டுக்காம எல்லாரும் நகருங்கன்னு சொல்லி ஏதோ பண்ணா. மக்கள் எல்லாரும் அது என்னன்னு பார்த்து ஷாக் ஆனாங்க. பார்த்தா ஹயான் அந்த கிரவுண்டையே பிரேக் பண்ணி வேணும்னே சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கா. இப்ப ஹயான் ஜூவானை பார்த்து நீயே அங்க நாய் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான்னு கேட்டா. அவ வேம்பயரா இல்லாம இருந்தான்னு யோசிச்சிருப்பால. அப்ப அவ மறுபடியும் அப்படின்னு நார்மலா இருந்தா மட்டும் எதுவும் மாற போறது இல்ல,
மக்களும் அவங்க யாருன்னு தெரிஞ்சு அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நான் ஹியூமனா மாறுவேன் நம்பினாலும் வேற யாரும் நான் அதை பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா அப்ப நான் ரியாலிட்டியை நானே எதிர்கொள்ளதான் வேணும். அப்படின்னா என்கிட்ட என்ன இருக்கோ அது நான் முழுசா யூஸ் பண்றதுதான் நினைச்சுதான் அந்த கிரவுண்ட பிரேக் பண்ணி இருப்பா. இந்த மாதிரி பண்ணா அங்க இருக்க மக்கள் எல்லாரும் பயந்து ஓடிடுவாங்கன்னு தான் ஹயான் பண்ணா. இதால கடுப்பான ஜூவான் ஹயான் அட்டாக் பண்ண போனா. ஆனா அப்படியே ஃபேஸ் ஆகி நின்னா. அவளோட உள்ளுணர்வு ஹயான் கிட்ட சண்டை போட்டா செத்துருவான்னு ஃபீல் பண்ண வச்சது. அப்பா ஹயான் கவலைப்படாது, நான் உன்னை கொல்ல மாட்டேன், ஆனா சாவர அளவுக்கு உன்னை அடிப்பேன்னு சொன்னா. ஜூவனோட உடம்பெல்லாம் நடுங்குது. தப்பிச்சு போய் ஆளுங்களை கூப்பிட்டு வரலாம்னு அங்கிருந்து வேகமா ஓடினா. ஆனா அவன் ஓடுற பக்கமெல்லாம் ஹயான் குறுக்கிட்டு நின்னா. சும்மா லைட்டா ஹயான் அவனை தட்டுனதுக்கே அவன் தூரமா போய் விழுந்தான். கீழே வேண்ட ஜூவான் மனசுல நான் இப்ப என்ன பண்றது, நான் லயனா மாறுறதுக்கு ரொம்ப வீக்கா இருந்தேன், ஆனா என்னோட எபிலிட்டியை யூஸ் பண்ணி காடுக்கு கீழே டைரக்டா வேலை பார்த்தான்னு நினைச்சு அவன் அப்ப யூஸ் பண்ண கண்ண ஹயர் மேல யூஸ் பண்ணி எய்ம் பண்ணான். ஆனா அவன் அவ்வளவு நோக்கி எய்ம் பண்ணல, பின்னாடி இந்த ஒரு ஹியூமனை நோக்கி எய்ம் பண்ணிட்டு மிரட்டினா. நீ ஃபாஸ்ட் தான், ஆனா இந்த புல்லட்டை விட உன்னால ஃபாஸ்டா செயல்பட முடியுமான்னு ஜூவான் கேட்டு பின்னாடி இருந்தவனை பார்த்து ஷூட் பண்ண போனா. ஆனா ஹயான் மறுபடியும் வேகமா அவனோட கண்ணத்துல ஒரு அறவிட்டா. இந்த மான்ஸ்டர் முன்னாடி அவன் ஒரு சின்ன குழந்தை தானே அவன் ஃபீல் பண்ணான். இந்த பக்கம் யூனிட் அங்க இருந்த பொதுமக்கள் எல்லாம் சேஃபா அனுப்பிச்சிட்டு இருந்தான். அப்போன்னு பார்த்து சீஃப் அவன் பேரை சொல்லி கூப்பிட்டு அட்டாக் பண்ண வந்தாங்க. பார்த்தா ஹயான் இருக்க இடத்துக்கு யூனிட் கன் பாயிண்ட்ல நிறுத்தினாங்க. யூனிட் அவங்க கிட்ட நிறுத்த சொன்னாலும் வேம்பயர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒழுங்கா நடக்குது. அதால வந்த திட்டத்தால போலீஸ்க்கு மக்கள் மேல கண்ட்ரோல் கிடைச்சது. வேம்பயர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் பண்ற குற்றம் கம்மியாச்சு. நைட்ல மக்கள் வெளியே வர பயந்தாங்க. அதனால தப்பு குறைஞ்சதுன்னு சீஃப் ஜஸ்டிஃபை பண்றாங்க. அப்ப என்கிட்ட திரும்பி ஒரு பயத்தை இன்னொரு பயத்தால அழிக்கிறது சரியில்லைன்னு சொல்ல சீஃபுக்கு முன்னாடி நடந்தது ஞாபகம் வந்தது. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இவங்க தனியா உட்காந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க என்னதான் பெஸ்டான போலீஸா இருந்தாலும் ஊழல் பண்ணி லஞ்சம் கொடுத்தவங்களுக்கு தான் ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஜூவான் அந்த இடத்துக்கு உங்களோட ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்டு உட்காந்து, நீங்க என்ன வேலை பண்றீங்கன்னு தெரியல, ஆனா உங்களை அசைக்க முடியாத அளவுக்கு போகணும்னா நீங்க உச்சத்துக்கு போகணும்னு சொன்னா. அது கேட்டு சீஃபும் சிரிச்சிட்டு அவனுக்கு அட்வைஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லி இட போனாங்க. அவங்க நல்லா குடிச்சு இருந்ததால மயக்கத்துல தள்ளாடிட்டு இருந்தாங்க. அப்ப ஜூவான் டேப்லெட்டை கொடுத்து அவன் ஹேங் ஓவருக்காக வச்சது நீங்க யூஸ் பண்ணிக்கோங்கன்னு கொடுத்தான். சீஃப் எப்பவுமே கொஞ்சம் காஷியஸா தான் இருப்பாங்க, ஆனா இன்னைக்கு அவங்க ரொம்ப டயர்டா இருந்ததால அதை அவங்களால மறுக்க முடியாம அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களோட உடம்பு ஏதோ பண்ணுச்சு. பார்த்தா இந்த ஜூவான் அவங்களுக்கு வேம்பயர் பிளட் தான் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு அறியப்படாத பவர் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக்குச்சு. அவங்களுக்கு ப்ரொமோஷனும் கிடைச்சது. முதல்ல அன்கம்ஃபர்டபுளா இருந்தாலும் போக போக அந்த கில்ட் ஃபீலிங் நேச்சுரலான ஒரு ஃபீலிங்கா மாற ஆரம்பிச்சது. அவங்களால பின்வாங்கவும் முடியல. ஆனா பெரிய விஷயங்களை பண்ண அவங்களுக்கு இந்த பவர் தேவைப்பட்டதுதான். அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்து இன்டோட கழுத்தை பிடிச்சுன்னு நினைச்சாங்க. ஜூவானு எழுந்து நின்று, இந்த நாடு ஆல்ரெடி பாலா போச்சு, நாங்க எங்க ரத்தத்தை வச்சு அதை பியூரிஃபை பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி இந்த போலீஸ்ல நாங்க சொல்றத செய்யற பொம்மை மட்டும்தான். ஆமா தானே செல்லணும் ஜூவான் கேட்க சீஃபும் ஆமான்னு பதில் வேற சொல்றாங்க. போலீஸ் வர டைம்ல பியூர் பிளட்டையும் பிடிச்சிடலாம்னு அவன் நினைச்சு யாராவது அசைஞ்சாலும் நான் கொன்றுவேன், உங்களுக்கு ஒன்னா எவிடன்ஸ் அளிக்கிறது இன்னும் ஈஸியாயிடும். அதுவும் இல்லாம போலீஸுங்க எங்களை காக்குற நாய்ங்க மட்டும் தான் கேள்விப்படி ஜூவான் சிரிச்சான். ஹயானோ சீஃப் கிட்ட உங்க புல்லட்டை விட நான் ஸ்பீடா வேலை செய்வேன்னு சொல்றப்பவே சீஃப் அவங்களோட கன்னை வச்சு ஷூட் பண்ணாங்க. ஆனா அவங்க ஷூட் பண்ணது இன்டர்வியூ இல்ல, ஜூவான. ஜூவான் ரீஜெனரேட் ஆகி எவ்வளவு தைரியம், இந்த பொசிஷனுக்கு உன்னை கொண்டு வந்து எனக்கு இப்படி பண்ணுவியான்னு கேட்டு வேகமா அவங்களோட ஷோல்டர்ல அட்டாக் பண்ணா. அவங்களோட கை வழியா தொலைச்சிட்டு வெளியே வந்தது. இப்படி பண்ணா நீ செஞ்ச பாவம் மறைஞ்சிரும்னு நினைக்கிறேன்னு ஜூவான் கேட்க, எனக்கு தெரியும் இதெல்லாம் பண்ணா நான் பண்ண பாவம் அழிஞ்சிடாதுன்னு, அதுக்காக தான் நான் என் குற்றத்தை ஒத்துக்க போறேன்னு சீஃப் சொல்லி அவளோட நெஞ்சில அவங்க கையாலே வெட்டினாங்க. எல்லாம் பாலா போச்சுன்னு சீஃபை எட்டி உதச்சிட்டு அங்கிருந்து ஜூவான் தப்பிக்க போனா. அப்ப இன்டே ஜூவான் முன்னாடி யூஸ் பண்ணா அதே எலக்ட்ரிக் வலைய இருக்க கன்னை வச்சு ஷூட் பண்ணா. ஆனா அது அவனோட காலில் தான் அட்டாக் பண்ணுச்சு. இது கொஞ்ச நேரம் அவனோட பவரை யூஸ் பண்ணாம தடுக்கும்னு இன்டே சொன்னான். ஆனா ஜூவான் அதுல இருந்து வெளியே தப்பிக்க பார்த்தான். இன்டே அவன் முன்னாடி நின்று தடுக்கவும் பார்த்தான். ஜூவான் நகர சொல்லி இன்டே நகராம இருந்தான். ஆனா ஆல்ரெடி ஜூவான் வீக்கா இருந்தனால இன்டே அவனை பிடிச்சி கீழே தள்ளி ஒரு ஸ்மாக்க போட்டுட்டான். அதுக்கப்புறம் அவனை பிடிச்சு வச்சுட்டு வேற போலீஸ்க்கு கால் பண்ணி இங்க நடந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லிட்டு இருந்தான். அதனால போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கூட இந்த மாதிரி பரவி இருக்கிறது நம்ப முடியல. இனி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு நினைச்சா.
அப்ப ஜூவான் சிரிச்சுட்டே, பியூர் பிளட் என்ன பிடிச்சா இதெல்லாம் நின்றோடு நினைச்சியா? இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு உன்னால என்ன பண்ண முடியும்? நீ செத்து போயிருவ. அதனால இப்பவே உன் உயிர் பிச்சைக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கோ. உன் ஃபாதர் பண்ண மாதிரின்னு சொல்ல ஹயானுக்கு கோவம் பொங்குச்சு. ஆனா அப்பா அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி சீஃப் அவன் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணி அவன் உடம்புக்குள்ள கை விட்டு அவனோட இதயத்தை பிடிச்சாங்க. அதை பார்த்த ஹயானுக்கும் இன்டேக்கும் ஷாக்கிங்கா இருந்தது. வேம்பையரோட இதயத்தை அட்டாக் பண்ணா மட்டும்தான் அதுங்க செத்து போகும். ஜோவான அந்த இடத்துல செத்து போனா. அடுத்த நாள் காலையில இன்டே போன்ல, உங்க வாய்ஸ்க்காக தான் கால் பண்ணேன், அடுத்து மீட் பண்ற வரை நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்கன்னு பேசிட்டு இருந்தான். பார்த்தா அந்த இடத்துல முன்னாடி சண்டை போட்டுட்டு இருந்த அதே ஆளு அந்த லேடி கிட்ட மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருந்தான். இன்டே போய் அதை தடுக்கலாம்னு ஓடி போக பார்த்தா அந்த லேடியே அந்த ஆளோட கணத்துல பலான்னு ஒரு அரவணை விட்டாங்க. அவன் தொப்புன்னு கீழே விழுந்தான். அவனை மறுபடியும் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்பா அந்த நேரத்துல ஒரு கார்ல இருந்து சீஃபும் ஹேண்ட்கப் போட இறங்கினாங்க. இன்டர்வியூ நின்று பார்த்துட்டு அங்க இருந்து அமைதியா போனாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட எதுவும் மாறல. உள்ளுக்குள்ள இருக்கிற காயத்தை அவங்க இன்னும் குணப்படுத்தாம இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல இன்டர் ஃபார்மல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அவன் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணிட்டு இருந்தான். பார்த்தா இவனை பாருங்களேன், மேல நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கான், கீழே நைட் பேண்ட போட்டு நின்றுட்டு இருக்கான். அப்ப இன்ட்டு நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. லயனோட பவர்ஸ் அதிகமாகுது. இப்ப கொரியால மொத்தம் 5000 வேம்பையர்ஸ் இருக்கு. அவ்வளவு பேர் வரணும்னா அதுக்கு 10 வருஷமாவது கண்டிப்பா தேவைப்பட்டிருக்கணும். ஆனா கடந்த சில மாசங்களா அதுங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கதா சொல்லி 2 பேரும் அதை எராடிகேட் பண்ண ரெடி ஆனாங்க. அதே கட் பண்ணி இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு பிரம்மக்குள்ள இருக்க மாதிரி இருக்கா. நீ பண்ண மாதிரி தான் நானும் பண்ணிருப்பேன் அன்சு. அதனால நம்ம ஃபீலிங்ஸ வெளிக்கொண்டு வர பயிற்சி பண்ணுவோம்னு ஏதோ ஒரு டாக்டர் சொல்ல, ஆப்போசிட்ல ஒரு ஸ்கூல் பொண்ணு யார்கிட்டயும் பேச முடியாதனால எனக்கு கஷ்டமா இருந்தது. என்ன பெட்டராக்க ஒரே வழிதான் இருக்கு, அதுக்கு நான் வேம்பையரா மாறணும்னு சொன்னா. பார்த்தா கொஞ்ச நிமிஷத்துலயே சும்மா விளையாட்டுக்கு சொன்னான்னு இன்சூர் சிரிச்சா. அப்பா அந்த டாக்டர், இல்ல இது விளையாட்டு இல்ல, நான் சொல்றத நல்லா கேளுன்னு சொல்லி கையில ஏதோ சொடக்க போடுற மாதிரி பண்ணா. கொஞ்ச நேரத்துல கட் பண்ணி ஒரு பெரியவரு, நீங்க தான் கால் பண்ணதான்னு கேட்க, கிரைம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்க போலீஸ்ல என்கிட்ட ஹயான்னு வந்திருந்தாங்க. அந்த பெரியவர் ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் போல. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நார்மலா தான் இருந்தாங்க. ஹயான்கே இங்க ஒரு லைன் இருக்கான்ற அளவுக்கு இருந்தது. ரத்த கலரியா இருக்க இடத்துக்கு மத்தியில இந்த ஸ்கூல் எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு கோவில் மாதிரின்னு பிரின்சிபல் அந்த ஸ்கூலை புகழ்ந்து தள்ளினாரு. அங்க இருக்க கிளாஸ்குள்ள இருக்க பசங்களுமே எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்லியா ஜாலியா இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தா அவளுக்கு ஃபாதர் கிட்ட ஸ்கூல் போகணும்னு கேட்டதுதான் ஹயான்க்கு ஞாபகம் வந்தது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பிரின்சிபல் கிட்ட, இங்க வேம்பையர்ஸோட தொல்லை இருக்கு, இந்த ஸ்கூல்ல இருந்து கிராஜுவேட் ஆன ஒரு பர்சன் தான் வேம்பையர், அதனால ஒரு வாரம் இங்க இருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றதா கேட்க, பிரின்சிபல் அவங்களுக்கு ஒத்துழைக்கிறதா சொல்லி கதவை திறந்து வழி அனுப்ப பார்க்க, அந்த இடத்துக்கு கதவை திறந்துட்டு, ஓ நீங்க தான் வரப்போறதா சொன்ன அந்த டிடெக்டிவ் தான் கேட்டு அந்த டாக்டர் உள்ள வந்தான். முன்னாடி இன்று ஹயான் கிட்ட, அந்த லயன் பேரு சஹான், 15 வருஷமா கவுன்சிலரா வேலை பார்க்கறான், நிறைய குற்றம் பண்ணிருக்கான். ஆனா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, எல்லா லயன்ஸை விட இவனோட பிளான் மட்டும் ஃபாஸ்டா நடக்குதுன்றதுதான். அவன் அதை எப்படி பண்றான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அவனை மீட் பண்றப்ப அப்பட்டமா காட்டிக்காதன்னு சொல்லி இந்த டாக்டரோட போட்டோவை தான் அவன் ஹயான் கிட்ட காட்டியிருப்பான். லூசியை விட ஆபத்தானவனா இருக்கலாம்னு இன்டர்வியூ ஆன் பண்ணான். இப்போ அந்த டாக்டர் என்ன திங்க் பண்றீங்கன்னு கேட்க, ஹயான் மனசுல பிரின்சிபலை பார்த்துட்டு, இவனே எங்க கிட்ட வந்தது நல்ல விஷயம்தான், ஆனா பிரின்சிபல் இங்க இருக்காருன்னு யோசிக்கும் போதே அந்த டாக்டர் சஹான் அவளோட முகத்தை கிட்ட வந்து, நம்ம முன்னாடியே மீட் பண்ணிருக்கோமான்னு கேட்டான். இவனை பார்த்தா டாக்டர் மாதிரியா இருக்கு. அவளுமே என்ன மாதிரி வேற யாராவது பாத்திருப்பீங்கன்னு சொல்ல, அவனு கொஞ்சம் சிரிச்சுட்டு, சாரி தப்பா சொல்லியிருப்ப, சரி போய் ஸ்கூல்ல நல்லா சுத்தி பாருங்கன்னு டாக்டர் வழிவிட்டான். கொஞ்ச நேரத்துல வெளியே அந்த இன்சோ பொண்ணு நம்ம ஹயான் மேல மோதி கீழே விழுந்தா. ஹயான் நீ ஓகே தானேன்னு கேட்க, அந்த கீழே அந்த பொண்ணு மூச்சு வாங்கி பயந்து போயிருந்தா. அவளை பார்த்ததுமே ஹயானுக்கு அவ வேம்பையர் மாதிரி தோணுச்சு. அந்த பொண்ணு சாரின்னு சொல்லிட்டு எழுந்து வேகமா ஓடினா. இவன் தேவை ஹயானா அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண டிசைட் பண்ணாங்க. ஈவினிங் டைம்ல அந்த பொண்ணு ஒரு மாதிரி நடந்து வந்துட்டு இருந்தா. அவளுக்கு தாகமா இருந்தது. ஏதாவது ஒரு அனிமலோட பிளட்ட குடிக்கலாம்னு நினைச்சா. ஆனா டாக்டர் அவகிட்ட வெளியே தெரியாத மாதிரி இருக்க சொல்லியிருக்கதால அவ அதை பண்ணல. அவகிட்ட இருக்க பவர் அவ எப்படி அடக்குறதுன்னு யோசிச்சு, இந்த பவர் இருந்தாதான் அந்த விஷயத்த என்னால பண்ண முடியும்னு நினைச்சா. அங்க மேல ஒரு இடத்துல நின்னுதான் ஹயானு இன்டர்வியூ அவளை வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே ஒரு சந்துக்குள்ள சில ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பொண்ணை போட்டு புள்ளி பண்ணிட்டு இருந்துச்சுங்க. அதுல ஒரு பொண்ணு ஒண்ணு, ஹே இங்க பாரு, இத பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுலன்னு இன்சேவ பார்த்து சொல்லி இன்சேவ அங்க வர சொல்லியும் கூப்பிட்டா. அக்கராதிங்களா இருக்குங்க போல. ஸ்கூல் மாதிரி இன்சேவ புள்ளி பண்ண பாக்குதுங்க.
முன்னாடி இவள அடிச்சு இவகிட்ட அந்த காசை வேற வாங்கி இதை யார்ட்டையாவது சொன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோன்னு மிரட்ட வேற செஞ்சிருக்குதுங்க. அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்து யுன்சேக்கு செம்ம கோவம் வந்தது. ஆனா அந்த டாக்டர் சைக்கோ எதுவும் வெளிக்காட்டிக்க கூடாதுன்னு சொன்னது ஞாபகம் வந்து அங்க இருந்து போயிடலாம்னு நினைச்சா. ஆனா இந்த அகராதி உன் அப்பா நல்லா இருக்காரா என்னன்னு கேட்டு கூட இருந்தவங்கள்ட்ட உங்கள்கிட்ட சொல்லல, இவளோட அப்பா காசுக்காக எதை வேணா பண்ணுவான்னு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க யுன்சே கோவப்பட்டு அந்த பொண்ணோட பயத்திலே உதைச்சு தள்ளி விட்டா. அந்த அகராதி பொண்ணு வாயில ரத்த வர பின்னாடி போய் விழுந்தா. கூட இருந்த மத்த பசங்க பயந்தாங்க. பின்னாடி விழுந்த பொண்ணு வேற மூச்சு விடலையா. இந்த யுன்சே கோவமா எங்க அப்பா பணத்துக்காக என்ன வேணா செய்வான், இப்ப இது உங்க டர்ன்னு சொல்லி அந்த பசங்க கிட்ட நெருங்கி போனா. ஓட பார்த்த பையனோட கழுத்தை பிடிச்சு நிறுத்தி அவனை ஏதோ பண்ண போறப்போ பின்னாடி இந்த யுன்டே வந்து ஹே பொண்ணு உன்னை ஸ்கூல்ல பார்த்தேன் தானே கேட்க யுன்சேக்கு அவன் வேம்பயர் இன்சிடென்ட விசாரிக்க வந்த டிடெக்டிவ்னு தெரிஞ்சிருந்தது. யுன்டே மறுபடியும் ஆனா வா உன் ஸ்ட்ரென்த் வேற லெவலு, எப்படி நீ ஒரே கையில அவனை தூக்குன்னு அப்படின்னா நீனு கேட்க வர அவளுக்கு அந்த டாக்டர் மறைஞ்சிருன்னு சொன்னதே ஞாபகம் வந்தது. யுன்டே சமாளிக்கிற மாதிரி அப்படின்னா நீ வெயிட் லிஃப்ட் பண்ணுவியான்னு கேட்டான். அவ்வளவு ஆமான்னு போய் சொல்லி இங்க இருந்து போகணும்னு நினைச்சா. யுன்டி மனசுல நல்ல வேலை இவ்வளவு காம் பண்ணியாச்சு, இல்லாட்டி வேற மாதிரி ஆயிருக்கும்னு நினைச்சான். பார்த்தா அப்ப அந்த இன்னொரு பொண்ணு யுன்சியவை செங்கலால் அடிக்க வந்தது. பார்த்தா கொஞ்ச நேரத்துல அதுக்கு மூணையும் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அயான் கோமா இந்த காலத்து பசங்களுக்கு என்ன சொல்றதுன்னு அவங்கள பார்த்து கடுப்பானா. அப்ப அந்த கட்டி போட்ட பொண்ணு வலிக்குது அவுத்து விடுங்கன்னு சொன்னப்போ வலிக்குதா நல்ல விஷயம்தான், அப்ப நீயே அடுத்தவங்களோட வழியில விளாடுறான்னு அயான் கேட்டா. அந்த வார்த்தை இன்சோட மனசுல ஆழமா பதிஞ்சது. அடுத்த நாள் இதை கேள்விப்பட்ட ஸ்கூல் பசங்க எல்லாம் ஹயானுக்கு ஃபேனாவே மாறிட்டாங்க. அவ வேற லெவல் போலீஸ்னு பேசிட்டு இருக்க யுன்டே அவ இல்லடா போலீஸ் நான் தான்டா போலீஸ்னு சைட்ல புலம்பிட்டு இருந்தான். இதெல்லாம் மேல நின்று என்சு பாத்துட்டு இருந்தா. அப்ப ஹயான் அவள நோட்டீஸ் பண்ணி என்சு நீ தானே நீ அங்க இருந்துன்னு கேட்டு மேல வரப்பவே என்சு அங்க இருந்து நடந்து போனா. பார்த்தா அவளுக்கு பின்னாடி அந்த சைக்கோ டாக்டர் வந்து அவளை பயப்படுத்துற மாதிரி நின்றுட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துல அந்த டாக்டர் என்சுவை கூப்பிட்டு நீ ஏன் நர்வஸா இருக்க, பை எனி சான்ஸ் ஏதோ தப்பு பண்ணியான்னு கோவமா கேட்டான். இத பார்த்து அந்த பொண்ணு பயந்து நடுங்குனா. உள்ளவா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி அந்த டாக்டர் அந்த கவுன்சிலிங் ரூம்குள்ள கூப்பிட்டு போனா. அந்த நைட்டு என்று ஹயான் கிட்ட கடந்த 3 நாளா ஒன்னும் பெருசா நடக்கலன்னு சொல்ல சஹான் எந்த மூவ் பண்ற மாதிரி தெரியல. ஆல்ரெடி யுன்சில வேற வேம்பயரா மாத்திட்டான். அவன் பெருசா எதுவும் பண்றதுக்குள்ள அவனை பிடிக்கணும்னு ஹயான் சொன்னான். அப்ப என்று ஆனா அவன்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், அவன் லூசியை விட மோசமானவன், அவன் பார்க்க அப்படி தெரிய மாட்டான், ஆனா அதனாலதான் அவன் ஆபத்தானவன். 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. சஹானோட லயன் பதவி எடுக்க நிறைய வாம்பயர்ஸ் ஒண்ணு கொண்டாங்க. எல்லாம் மோசமான வாம்பயர்ஸுங்க. சஹானை விட பல மடங்கு பலசாலிங்க. ஆனா அவன் அதுல சர்வைவ் ஆனான். சர்வைவ் ஆனது மட்டும் இல்ல, அவனோட உடம்புல இருந்து ஒரு ரோமம் கூட கீழே விழலன்னு எக்ஸ்பிளைன் பண்ணா. ஹயானோ அது எப்படி அவன் பண்ணான்னு அவ கேட்டா. இப்ப இந்த பக்கம் அந்த டாக்டர் சஹான் கிட்ட எதுக்காக இப்படி பண்ணன்னு கேட்க அவ நீங்க எதை பத்தி பேசுங்கன்னு தெரியலன்னு பயந்துட்டே சொன்னா. நீ எங்களை மாதிரி முழுசா மாறல, இப்ப நீ எதோ பண்ணா அப்புறம் உன் பாடி அது ஏத்துக்காதுன்னு டாக்டர் சொல்ல அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு கேட்டா. அப்ப அந்த டாக்டர் அவனோட கைகளை உயர்த்தினா. இங்க நம்ம அவனோட கையில சடக்க போட்டான். இப்படிதானே ஹயானுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சான். 7 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் முன்னாடி சஹான் சடக்க போட்டான். அங்க இருந்து யாராலையும் நகர முடியல. அவங்களோட மைண்ட கண்ட்ரோல் பண்ணியிருக்கான் அவங்களுக்கே தெரியாம. மறுபடியும் சஹான் இன்னொரு சடக்கொன்னு போட எதுல அந்த வேம்பயர் அவனோட கைய அப்படியே பிச்சு எரிஞ்சான். அவன் போடுற ஒவ்வொரு சடக்குலயும் அங்க இருந்து அத்தனை வேம்பயர்ஸும் நொடி பொழுதுல போட்டு தள்ளினான். இதெல்லாம் கேட்ட ஹயான் அப்படின்னு அவனை டைரக்டா அட்டாக் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா. யுன்டேவும் பியூர் பிளட்டா இருக்கதால ஹிப்னசிஸ் வேலை செய்யாம போகுமான்னு தெரியல, ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சான். அப்ப ஹயான் அப்படின்னா நம்மளோட மைண்ட நம்ம ஸ்ட்ராங் ஆக்கணும்னு சொன்னா. இந்த பக்கம் என்ஜோ ஒரு மாதிரி இருந்தா. சஹான் அவகிட்ட கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் பண்ணாத, எமோஷனல் ஆகாத, கவனத்தை ஈர்க்காம இருன்னு மேனிபுலேட் பண்ணா. அவ அங்கிருந்து போனதும் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆனாலும் மைண்ட் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அவங்க எல்லாரும் வெறும் தூசிங்க தான். இப்ப நான் அந்த பியூர் பிளட்ட பிடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு சொன்னா. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஃபாதர் கிட்ட முதல் டைம் அந்த பஸ்ல இருக்கப்போ ஒரு இன்சிடென்ட பத்தி நம்ம பார்த்தோம்ல, அதை பத்தி சொல்லி இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்ன்ற மாதிரி தோணுது, நான் என்ன பண்றதுன்னு ஹயான் கேட்டு
நான் மாஸ்க போட்டு போய் ஏன் ஃபைட் பண்ணக்கூடாது? நான் ஸ்ட்ராங் தானே. என்னால வேம்பயர்ஸ கூட சண்டை போட முடியும். ஒரு குத்துலயே பறந்துருவாங்க. நான் எதுவும் பண்ணாம போனா நான் மக்களுக்கு மத்தியில வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவாயிருவேன்னு அவ சொன்னா. ஃபாதரும், நீ சூப்பர் விமன் இல்ல, நீ இன்வால்வ் ஆனா பிரச்சனை பெருசுதான் ஆகும். நான் என்ன சொல்ல வரேன்னா, சரி இல்ல ஒண்ணும் இல்ல எதுவும் பண்ணாதன்னு சொன்னாரு. ஃபாதர், அட்லீஸ்ட் காரணமாச்சும் சொல்லுங்களேன். நீங்க எப்போ இததான் சொல்றீங்கன்னு ஹயான் சொல்ல, தப்பா செய்யற நல்லது கூட மத்தவங்களுக்கு விஷமா மாறலாம்னு ஃபாதர் சொல்லி ஒரு பிளட் இருக்க பாட்டில கொடுத்து, நீ மெச்சூர் ஆகி மக்கள் மேல அக்கறை வந்துச்சுன்னா அப்ப நீ அவனுக்கு தோன்றத பண்ணு. ஒரு நாள் உன்கிட்ட யாராவது உதவி கிட்ட கூட வருவாங்கன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப ஹயான் அந்த கிரௌன கையில வச்சு அதை நினைச்சு பார்த்துட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துல சஹான் மேபி ஸ்டூடெண்ட்ஸ பயன்படுத்தலாம், அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். லயன் கண் முன்னாடி இருந்து ஒண்ணு பண்ண முடியலன்னு ஹயான் கோவமானா. இந்த பக்கம் யன்சு ஒரு மாதிரியா இருந்தா. அந்த டாக்டரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவளோட கான்சியஸ கொஞ்சம் கொஞ்சமா இழக்கிற மாதிரி அவ ஃபீல் பண்ணா. அப்பா ஹயான் பின்னாடி வந்து நின்னு, நீ இது ஜாக்கிரதையா வீட்டுக்கு போயிட்டியான்னு கேட்டு, நான் நேரடியா விஷயத்துக்கு வர, நீ வேம்பையர் தானன்னு கேட்டா. யன்சு பயந்து, என்ன பேசுறீங்கன்னு வளரனா. ஒருவேளை அந்த அகராதி அடிச்சதாலதான் இப்ப இவளுக்கு அவ ஒரு வேம்பையர்னு தெரிஞ்சிருச்சோன்னு அவ நினைச்சா. ஹயானோ, உன் மேல ரத்த வாட வரல அப்படின்னா நீ யாரையும் எதுவும் பண்ணலான்னு சொல்ல, மேபி ஹயான் ஒரு வேம்பயர் ஹண்டரா இருக்கலாம்னு யோசிச்சு மாட்டிக்க கூடாதுன்னு நினைச்சு, ப்ளீஸ் என்கிட்ட எதுவும் விசாரிக்காதீங்கன்னு பயந்தா. அப்ப ஹயான், நீ உன் டாக்டர் கூட இருக்கிறது எனக்கு தெரியும், கவலைப்படாதன்னு சொல்றப்பவே அந்த பொண்ணு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு கத்துனா. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு பயத்தோட உச்சிக்கு போய் உடம்பெல்லாம் நடுங்குச்சு அவளுக்கு. அவனை பத்தி சும்மா சொன்னதுக்கே அவ இவ்வளவு பயப்படுறா. இந்த மாதிரி விசாரிச்சுட்டு இருந்தா வேற வழி தெரியலன்னு சொல்லி அவ வேம்பையெல்லாம் மாறினா. படங்கள்ல வர மாதிரி அங்க அங்க வேகமா தவற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆச்சு. அவளோட இஷ்டப்படி அவளோட பாடியை மூவ் பண்ணா. இவ இப்படி வேகமா போறது ஹயானால நோட்டீஸ் பண்ண முடியாதுன்னு நினைச்சு ஹயானை அட்டாக் பண்ண வந்தா. ஆனா ஹயான் இவள ஒரு கொசு அடிக்கிற மாதிரி தட்டி விட்டா. ஹயான் அவளை ஸ்டாப் பண்ண சொன்னாலும் அங்க இருக்க ஒரு ராட எடுத்து அவளை அட்டாக் பண்ண இன்ஜோ வந்தா. ஆனா ஹயான் ஒரு பஞ்ச் பண்ணதோ அவ மறுபடியும் போய் தூரமா விழுந்தா. அப்போ அங்க மேல இருந்த சில ராட்ஸ் எம்ஜோ மேல விழ வந்தது. அவளால நகர வர முடியல. அது வந்து விழுந்தா இவ அவ்வளவுதான் காலி. ஆனா அந்த இடத்துக்கு டக்குன்னு ஹயான் வந்து குறுக்க நின்னு யன்சோட உயிரை காப்பாத்தினா. சில நிமிஷத்துல ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு இருக்க யன்சோ ஹயான் கிட்ட, நீங்களும் வேம்பயரா, ஆனா நீங்க மத்த வேம்பயர் மாதிரி இல்லன்னு கேட்க, நான் ஒயிட் ஹேரும் வித்தியாசமான கலர் கண் இருக்க சாதாரண வேம்பயர். ஆமா, உனக்கு என்னாச்சுன்னு அவ கேட்டா. ஆனா யன்சோ சொல்ல தாங்கினா. அப்ப மறுபடியும் ஹயான், நீ எது பிரச்சனையில இருக்கியான்னு கேட்டா. என் அம்மா என்னையும் அப்பாவையும் பெரிய கடனோட விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால நானும் என் அப்பாவை மட்டும்தான். அதுவும் மோசமான அப்பா. என்னை புள்ளி பண்ணி கம்ப்ளைண்ட் தந்தாங்க. ஆனா செட்டில்மெண்ட் பண்ணதால அந்த அமௌண்ட்ல அவரு சொகுசு கண்டாரு. பணத்துக்காக என்ன போய் மறுபடியும் அடி வாங்க சொல்லி காசு பார்ப்பாரு. என்ன அவரு போட்டு அடிச்சாரு. நான் அவனை கொல்லணும்னு நினைச்சேன். அதனால ப்ளீஸ் இந்த முறை என்ன எதுவும் பண்ணாம விட்டுருங்க, என்னை வாழ விடுங்கன்னு என்சு அழுதா. ஹயான் இதெல்லாம் கேட்டு, ஆனா அந்த டாக்டர் உனக்கு ஹெல்ப் பண்ணல, உன்னையும் ஸ்கூல்ல இருக்க எல்லாரையும் நான் பாதுகாக்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டா. ஆனா இன்சு எதுவும் சொல்லாம எழுந்து, என்னால முடியாது, உண்மையை சொல்லணும்னா டாக்டர் ஒரு நீ ஏதோ சொல்ல வரப்பவே, என்ன சொல்ல போற யன்சுன்னு கேட்டு இந்த சைக்கோ டாக்டர் அவரோட கழுத்துல கை வைக்க போக டக்குன்னு நம்ம ஹயான் அவனை அடிச்சு தடுத்தா. யன்சு பயந்து, டாக்டர் நான் எதுவும் சொல்லலன்னு சொல்லி, இப்ப மட்டும் நான் ஓடலன்னா முன்னாடி பண்ண மாதிரியே நீ ஏதோ நினைச்சு அவ பயந்தா. அப்ப இந்த டாக்டர் இவ்வளவு ஒரு முறை மறுப்பான் பாருங்க. அந்த புள்ள பயந்து, டாக்டர் நான் எதுவுமே சொல்லலன்னு நடந்துச்சு. முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இவன் சடக்கு போட்டான்ல, அப்ப ஏதோ மாதிரி அவளால அசைய முடியாம என்னமோ அவளுக்கு பண்ணுச்சு. என்ன இது, ஏன் தப்பதானே சொல்லி கீழே விழுந்தா. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என் உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு பயந்து நடுங்கனா. அவனும் ஹெல்ப் பண்றதா சொன்னான். ஆனா நான் என்ன சொன்னாலும் செய்யணும்னு வேற சொல்லியிருப்பான். இப்ப என்ஜோ அதை நினைச்சு பயந்து, ப்ளீஸ் இந்த முறை விட்டுருங்க, மன்னிச்சிருங்கன்னு கத்துனான். ஆனா அவன் காமா, ஹே என்ஜோ என்ன பேசுற நீ, நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி பேசுற, யாராவது கேட்டா தப்பா நினைச்சிட்டு போறாங்கன்னு சொல்ல, அவளை பார்த்தா உன்னை பாக்குறதுக்கே பயப்படுற மாதிரி தெரியுது, எனக்கு உன்னை பார்க்க நிறைய தப்பு பண்ற மாதிரிதான் தெரியுதுன்னு ஹயான் சொன்னான். நீங்க இப்படி சொல்றது எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க இப்படி பேசினா உங்க குடும்பத்தோட ஒழுங்கா வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? அட ஆமால, உங்களுக்கு ஒரு குடும்பம்னு ஒண்ணு இல்லதானே? அப்படி சொன்னதுக்கு மன்னிச்சிருங்கன்னு இலக்காரமா இந்த டாக்டர் பேசினா. ஹயானுமே அவனை இன்சல்ட் பண்ற மாதிரிதான் பேசினான். ஆனா இன்சு பயந்து ஹயானை ஸ்டாப் பண்ண நினைச்சா. அப்ப அந்த டாக்டர் யன்சு கிட்ட ஹயானை பைட் பண்ண சொன்னா. என்னால முடியாதுன்னு யன்சு அழுதா. ஆனா இவன், நீ எனக்கு என்ன வேணா பண்ணுவேன்னு சத்தியம் பண்ணதை மறந்துருச்சான்னு சொல்லி சொடக்க போட்டான்.
அந்த கேப்ல ஹயான் அவனை அடிச்சு தள்ளி அவனோட கழுத்தை பிடிச்சு, இவ்ளோ அடி வாங்கி நீ உயிரோட இருக்கனா நீ மனுஷனா இருக்க முடியாது அப்படின்னா நான் அவனை அடிக்கலாம் தானேன்னு கேட்டா. ஆனா அவளுக்கு வியாடா இருந்தது. அவளோட எல்லா பவரையும் யூஸ் பண்ணி வந்து அவ அடிச்சா. ஆனா அவனுக்கு ஒண்ணுமே ஆகாம அப்படியேதான் இருந்தது. அப்பதான் அந்த டாக்டர் சஹான் சொல்றான் அவ்வளவு ஹிப்னோடைஸ் ஆயிருக்கான்னு. என்சுக்கு தொடக்க போடுற மாதிரி இதுக்கு முன்னாடி பண்ணான்ல, அது இவளுக்கு தான் பண்ணியிருக்கான். ஹயனோட உடம்பெல்லாம் பிஞ்சு போற மாதிரி, அவளோட எலும்பெல்லாம் உடையிற மாதிரி அவளுக்கு வலி ஏற்பட்டுச்சு. இது உன்னை கொன்றுக்கணுமே, ஆனா நீ இன்னும் உயிரோட இருக்க, அப்பனா நீயும் ஹியூமன் இல்ல தானேன்னு கேட்டு சஹான் கிட்ட வந்தான். அவனோட கையை இவன் மேல படவே இல்லை, ஆனாலும் இவளை ஹர்ட் பண்ணிருக்கான். இதுவும் இவனோட ஹெபிலிட்டியா இருக்கும்னு அயான் நினைச்சு இந்த ஹிப்னோசிஸை எப்படியாவது உடைக்கணும்னு நினைச்சா. இவ்வளோ ஈஸியா மாட்டிக்கிட்டதுக்கு நன்றி, அதனால ஸ்ட்ரகிள் பண்ணாம ஒழுங்கா தூங்குன்னு அவன் சொல்ல, இங்க பார்த்தா நம்ம ஹயான் அதை பிரேக் பண்ணி எழுந்து நின்னா. அவனோட ஹிப்னோசிஸை இதுவரை யாரும் பிரேக் பண்ணதில்லைன்னு கோவப்பட்டான். ஆனா அதே ஹிப்னோசிஸை யூஸ் பண்ணி யன்சுவை வச்சு ஹயானை அட்டாக் பண்ண வச்சான். யன்சுவை அவளை அட்டாக் பண்ணி வேற திசையை நோக்கி அவளை துரத்திட்டு போனா. திரும்ப வந்து டாக்டர் சஹான் கத்துனா. ஆனா யன்சு நம்ம ஹயானை போட்டு அட்டாக் பண்ணிட்டே தான் இருந்தா. ஹயானால திரும்ப அடிக்க முடியல, ஏன்னா உள்ள அவளோட எலும்பெல்லாம் வேற உடஞ்சிருக்கு. யன்சுவை பார்க்க வேற அவளோட நிலை இழந்த மாதிரி இருந்தது. அங்க ஒரு பில்டிங்ல இருந்து ஹயானை அடிச்சு கீழே தள்ளுனா. ஹயான் கீழே ஓடிட்டு இருந்த ஒரு ட்ரக் மேல போய் விழுந்தா. டாக்டரும் பின்னாடி வந்து நின்று இன்னும் மக்கள் நடமாடிட்டு இருக்காங்க, அதனால இன்னைக்கு இதை விட்டுடலான்னு சொன்னா. அடுத்த நாள் காலையில ஹயான் மூச்சு வாங்க கண் முழிச்சு எழுந்தா. பக்கத்துல இருந்த இன்டர்வியூ நேத்து ஏதோ பார்க்க போறேன்னு சொன்ன, என்ன நடந்துச்சுன்னு கேட்டா. அப்பதான் ஹயானுக்கு ஞாபகம் வந்தது, நேத்து யன்சு அவளே இழந்த மாதிரி தெரிஞ்சதில்ல, ஆனா அவ அழுதுட்டே எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிதான் அடிச்சிருப்பா. அப்படின்னா அவ ஹிப்னடைஸ் பண்ணப்படலான்னு ஹயான் தெரிஞ்சுக்கிட்டா. என்சுதா ஹயான் வந்த ட்ரக்கோட நம்பர் பிளேட்டை பார்த்து சொன்னதா என்கிட்ட சொன்னா. ஹயானுக்கு வேற எல்லா எலும்பும் உடைஞ்சு போயிருந்தது. அவளோட பாடி நம்பா ஃபீல் ஆச்சு. ஒருவேளை இன்னும் அந்த ஹிப்னோசிஸ் பிரேக் ஆகலையோன்னு நினைச்சா. ஆனா அவளோட காலை பார்த்துதான் அவ தெரிஞ்சுக்கிட்டா அவளுக்கு எதுவும் ஆகல, நல்லா இருக்காங்க. எவ்வளவு நேரம் அவன் மயக்கம் போட்டிருந்தான்னு கேட்க இன்டர்வியூ 2 மணி நேரம்னு சொன்னான். அப்படின்னா முன்னாடி அந்த எலும்பு உடஞ்சு போற மாதிரியான ஃபீலிங் எல்லாம் அவ தலைக்குள்ள தானான்னு அவன் நினைச்சுக்கிட்டா. எழுந்து நின்று நான் இன்னைக்கு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன், சஹானோட ஹிப்னோசிஸ்ல மாட்டிக்கிட்டா ரொம்ப ஆபத்து, ஏன்னா அதெல்லாம் உண்மை மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா எனக்கு ஏன்னு தெரியல, சஹானோட ஹிப்னோசிஸ் என்சோ மேல வேலை செய்யலன்னு ஆயான்னு சொன்னா. என்டேவும் அப்ப அதுக்கான காரணம் தெரிஞ்சா நம்மளால டாக்டர் சஹானை பிடிக்க முடியும் தானே. ஆக்சுவலா நான் என்சோவை பத்தி ஒன்னு விசாரிச்சேன்னு சொல்லி அவளோட டீடைல்ஸ் இருக்க ஃபைல காட்டுனா. ஹயானும் அதை பார்த்து ஷாக் ஆகி அப்போ இப்படிதான் சஹானை நம்ம பிடிக்க முடியுமான்னு சொன்னா. சோ அது என்ன, எப்படி அவனை கேப்சர் பண்ண போறாங்கன்னு நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி.